வணக்கம். நான் உங்கள் தோழி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு நம்ம மிக தீவிரமாக படிச்சுக்கிட்டு இருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறது எது அப்படின்னா தமிழுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிப்போம். அதுக்கப்புறம் ஜிகேல இருக்கக்கூடிய ஒரு 2-3 சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிப்போம். ஆனால் இந்த சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டாப்பிக்கு ஸோ டிஎன்பிஎஸ்சியில் படிக்கக்கூடிய ஒரு 30% பேர் மட்டும்தான் இந்த சயின்ஸை படிச்சுட்டு போவாங்க. மித்தவங்க பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸை என்ன ஜஸ்ட்டு என்ன அப்படின்ற மட்டும்தான் தெரிஞ்சுட்டு போவாங்க. ஸோ அப்போ அந்த சயின்ஸோடைய ஃபேக்ட்ரி என்ன, ஸோ சயின்ஸை நம்ம எதுக்காக படிக்கணும், அதுலேயும் குரூப் 4க்கு போனோம் அப்படின்னா சயின்ஸு நம்ம படிக்கணுமா படிக்க வேணாமா அப்படின்றத பற்றியும், ஸோ அதை நீங்கள் எப்படி படித்தா அதில் நீங்கள் மார்க் வாங்கலாம், மொத்தம் சயின்ஸ்லேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் கேட்பாங்க, ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸ். ஸோ சயின்ஸில் மொத்தம் ஜிகேல 100 கொஷின்ஸ் இருக்கும். அந்த 100 கொஷினில் சயின்ஸ்லேருந்து மொத்தம் எவ்வளோ கொஷின்ஸ் வரும் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 10லேருந்து 13 கொஷின் கிட்ட சயின்ஸ்லேருந்து வரும். ஏன்னா போன வாட்டி நடந்த குரூப் 4லலாம் 13 கொஷின் சயின்ஸ் கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால மினிமம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 கொஷின்ஸ் கிட்ட 10 to 13 கொஷின் இந்த சயின்ஸுக்கிட்ட கேட்பாங்க. ஸோ அப்போ அந்த 13 கொஷின் நம்ம வாங்கணும் அப்படின்னா 13 கொஷின் நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா இந்த சயின்ஸை நம்ம படிக்கணும். ஆனால் சயின்ஸில் போர்ஷன்ஸ் நிறைய இருக்கும். பட் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கோடைய வெயிட்டேஜ் கம்மி. அதனால தான் நிறைய பேர் இந்த சயின்ஸை படிக்க மாட்டாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ உள்ள புது புக்கெலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 10th 9th எடுத்தோம் அப்படின்னா ஒவ்வொரு சயின்ஸ்லேயுமே நிறைய லெசன்ஸ் நிறைய டேட்டாஸ் நிறைய இருக்கும். அவ்வளோதையும் நம்மளால் படிக்க முடியாது. ஸோ அப்படின்றப்ப இதுதான் சயின்ஸு. ஸோ சயின்ஸை பார்த்தோம் அப்படின்னா 30% பேர் கண்டிப்பாக அவங்க மட்டும் தான் படிச்சுட்டு போவாங்க. மித்தவங்க யாருமே சயின்ஸு படிக்க மாட்டாங்க. ஸோ இந்த சயின்ஸை நம்ம ஏன் படிக்கணும் அப்படின்றத நான் உங்ககிட்ட கிளியராக சொல்கிறேன். ஸோ தெளிவாக மைண்டில் வச்சுக்கோங்க. நம்மளை மானியே தான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு படிக்கக்கூடியதில் 70% பேர் சயின்ஸ் படிக்க மாட்டாங்க. ஸோ அப்படியே படித்தாலும் அவங்க ஃபுல்லாக படிக்க மாட்டாங்க. ஏன் நம்ம அப்போ அந்த சயின்ஸை படிக்கணும் அப்படின்னா, ஆனால் சயின்ஸில் மார்க்கோட வெயிட்டேஜ் கம்மி தான். 13 கொஷின் கிட்ட தான் 13 to 15 கொஷின் கிட்ட தான் சயின்ஸில் வரும். அப்போ அவ்வளோ வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய அந்த சயின்ஸுக்கு நம்ம ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் சொல்லுவாங்க. ஒன்று ரேங்கிங் அப்படின்ற ஒரு விஷயம், இன்னொன்று கம்யூனல் ரேங்க்கு ஓவரால் ரேங்க்குன்னு 2 விதமான ரேங்க் சொல்லுவாங்க. ஸோ அந்த ரேங்கிங்கில் நீங்கள் முன்னாடி போகணும் அப்படின்னா உங்களுக்கு உரிய அந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சயின்ஸ் படித்து தான் ஆகணும். ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா மித்த டாபிக்ஸ் தமிழாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், ஜிகேல இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், எக்கனாமிக்ஸ், ஜாகிரபி இந்த மாதிரி எல்லாருமே இருக்க ஜிகேவை எல்லாருமே படிப்பாங்க. நம்ம மட்டும் இல்லை, எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா அந்த சப்ஜெக்டை படிப்பாங்க. எல்லாரும் ஒரு 50%, ஸோ டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய காம்படேட்டர்ஸில் ஒரு 50% பேர் இந்த சயின்ஸை அவ்வளோவா இன்ட்ரெஸ்டோடு படிக்க மாட்டாங்க. அப்போது மிச்சம் இருக்கக்கூடிய அந்த எல்லா சப்ஜெக்ட்லேயும் நம்மளும் அவங்களும் ஈக்குவலாக தான் என்ன செய்வோம் அப்படின்னா மார்க் வரும். ஸோ நம்ம மார்க் அதில் வந்துச்சு அப்படின்னா நமக்கு போஸ்டிங்ஸ் கன்ஃபார்ம் ஆயிரும். சயின்ஸை நீங்கள் எதுக்காக படிக்கணும் அப்படின்றத இப்போ புரிஞ்சுக்கோங்க. ஸோ சயின்ஸை நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுடைய ரேங்கிங்காக தான். ஸோ ரேங்கிங் வந்துச்சுன்னா தான் நீங்கள் உங்களுடைய ரேங்கிங் நீங்கள் முன்னாடி போகணும் அப்படின்னா ஆல்ரெடி எல்லாரும் படிச்சுட்ருக்காங்க, எல்லாரும் காம்படேட் போட்டிருக்காங்க. அவங்களோட நம்ம அந்த மிச்ச சப்ஜெக்டில் காம்படிஷன் போட்டு நம்ம எல்லாருமே சேம் மார்க் வாங்கிடுவோம். அப்போ நம்மளுக்கு அடுத்த லெவலுக்கு அந்த ரேங்கிங்கை நம்மளை முன்னிலைப்படுத்தக்கூடியது எது அப்படின்னா இந்த சயின்ஸு மட்டும்தான். நம்ம சயின்ஸ் படிக்காமல் போய் கண்டிப்பாக நம்மளுடைய ரேங்கிங் நம்மளால் முன்னாடி கொண்டு போக முடியாது. ரேங்கிங்கில் நம்ம முன்னாடி போனால் தான் கண்டிப்பாக நம்ம விரும்ப போஸ்ட்டை நம்ம எடுக்க முடியும். நம்ம என்ன போஸ்டிங்கை நோக்கி படித்தோமோ அந்த போஸ்டிங்கை நம்ம எடுக்க முடியும். ஸோ இதனால தான் சொல்கிறேன், சயின்ஸையும் நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்தாகணும். ஏன்னா மித்த எல்லா சப்ஜெக்டை எல்லாருமே படிப்பாங்க. அவங்க கொஞ்சம் ஒரு 50% பேர் படிக்காத ஒரு சப்ஜெக்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சயின்ஸ் தான். அந்த 50% பேர் படிக்காத அந்த சயின்ஸை நம்ம படித்தோம் அப்படின்னா நம்மளுடைய ரேங்கிங் முன்னாடி போகும். ஸோ இந்த ரீசனுக்காக மட்டும்தான் நம்ம சயின்ஸை படிக்கணும். ஸோ சயின்ஸை படித்தோனாலும் அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஏன் அப்படின்னா இது இப்போ உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் சப்போஸ் நாளைக்கு பாஸ் ஆகிட்டு நீங்கள் ரேங்கிங்கில் வரும்போது தான் உங்களுக்கு அது தெரியும். ஸோ சயின்ஸில் என்ன ஒரு 2 மார்க் நமக்கு கூட வந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் ரேங்கிங் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அப்போ தான் நீங்கள் அதை ரியலைஸ் பண்ணுவீங்க. ஸோ உங்களுடைய ரேங்கிங்கே முன்னாடி கொண்டு போகிறதுக்குரிய ஒரு கீ ஃபேக்டர் எது அப்படின்னா இந்த சயின்ஸ் தான்.
இந்த சயின்ஸை வந்து நம்ம எப்படி படித்தா வந்து ஒரு 13 கொஷினுக்கு ஃபுல் மார்க் நான் உங்களை எடுக்க சொல்ல, ஒரு 13 கொஷினுக்கு ஒரு 8 மார்க் 9 மார்க் நீங்கள் தேர்த்தினாலே இந்த சயின்ஸில் வந்து எடுத்தாலே வந்து போதுமானது தான். ஸோ அதுக்கு நீங்கள் எப்படி படித்தா உங்களால் வந்து அந்த மார்க் எடுக்க முடியும் அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக வந்து பார்க்கலாம். சயின்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மொத்தமாக சயின்ஸில் போன குரூப் 4 கிட்ட வந்து 13 கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஆவரேஜாக ஒரு 10 to 13 கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் நீங்கள் எந்த ஆர்டர் வைஸாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது வந்து வேதியியல். ஸோ அதாவது கெமிஸ்ட்ரி தான் நீங்கள் வந்து படிக்கணும். ஏன் அப்படின்னா கெமிஸ்ட்ரியிலேருந்து ஒரு மினிமம் 3 to 4 கொஷின்ஸ் வந்து கெமிஸ்ட்ரியிலேருந்து வந்து கேட்குறாங்க. அதுவுமே ரிப்பீட்டட் டாபிக்ஸ்லேருந்து மட்டும்தான் வந்து கொஷின் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ புது புது டாபிக்ஸ்லேருந்துலாம் அவங்க வந்து எடுக்கலை. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சயின்ஸில் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டியது எது அப்படின்னா கெமிஸ்ட்ரி தான். அந்த கெமிஸ்ட்ரியிலையும் வந்து அமிலம் காரம் அப்படின்றதான் ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கணும். ஸோ இந்த அமிலம் காரம் அப்படின்ற டாபிக் வந்து புக்கில் எங்கெங்கே இருக்கோ அதை கவர் பண்ணி ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பிங்க. ஸோ அதோடைய பேசிக்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமாக அதனுடைய பயன்பாடுகள், அமிலம் காரத்தினுடைய பயன்பாடுகள்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அமிலமும் ஒவ்வொரு இதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு பயன்பாடுகள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த தேடி ஃபஸ்ட்டு படிங்க. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா pH அளவீடு. ஸோ இந்த pH அளவீடு வந்து ஒரு சில டேப்லேஷன்லேருந்தும் கொஷின் கேட்குறாங்க. இன்னொரு பார்த்தோம் அப்படின்னா சம்ஸும் வந்து இதனுடைய pH வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சம்ஸும் வந்து கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ரெண்டாவது படிக்க வேண்டியது இந்த pH அளவீடு தான் வந்து படிக்கணும். மூன்றாவது நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா வேதி வினைகள். அதாவது ஒரு சில அமிலம் காரம் வந்து ஒரு சில வேதிப்பொருட்களோடு சேர்ந்து ஒரு ப்ராடக்டை வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி வேதி வினைகள் வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸாமில் கேட்குறாங்க. ஸோ அந்த 3 இது வந்து அதாவது முக்கியமாக நீங்கள் அமிலம் காரம் படிக்கும்போதே அதில் ஒரு சில வேதி வினைகள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டாப்பிக்கே நீங்கள் வந்து சேர்த்து படிச்சுக்கோங்க. ஸோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டாபிக்ஸ்லேருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வேதியியலில் இந்த 3 டாபிக்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு தேடி படிக்க ஆரம்பிங்க. ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா உயிரியல். ஸோ பயாலஜியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து மினிமம் 3 to 5 கொஷின்ஸ் வந்து இதுலேயும் வந்து கேட்குறாங்க. அதுலேயும் ரிப்பீட்டடாக எதுலேருந்து வந்துட்டுருக்கு அப்படின்னா இந்த நோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு டாப்பிக்கில் இருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு ரத்த ஓட்ட மண்டலம். ஸோ இந்த ரத்த ஓட்ட மண்டலம்னு வரும்போது இதில் வந்து இதயம் எல்லாமே வந்து கனெக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து அதிலிருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்னாலும் மினிமம் வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மூணாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா இனப்பெருக்க மண்டலம். ஸோ இந்த இனப்பெருக்க மண்டலம் வந்து மனிதர்களுடைய இனப்பெருக்க மண்டலம். ஸோ இதையை பற்றியும் ரிப்பீட்டடாக வந்து கொஷின்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்து வந்துட்டு தான் இருக்குது. ஸோ நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் சிலபஸ் எல்லாம் வந்து கம்பேர் பண்ணி தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஸோ மூணாவதாக நீங்கள் படிக்க வேண்டியது வந்து இனப்பெருக்க மண்டலம். ஸோ நாலாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா நாளமில்லா சுரப்பி மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் இருக்குது. ஸோ இந்த நாளமில்லா சுரப்பி மண்டலத்தை பார்த்தோம் அப்படின்னா புது புக்கில் எக்கச்சக்கமான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. நிறைய ஹார்மோன்ஸுகள் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஹார்மோன்லேருந்து கொஷினும் கண்டிப்பாக கேட்குறாங்க. அஞ்சாவதாக நீங்கள் படிக்க வேண்டியது மரபியல். ஸோ அஞ்சாவதாக நீங்கள் உயிரியலை படிக்க வேண்டிய டாபிக் வந்து மரபியல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டாப்பிக்கு. ஸோ இந்த டாபிக் வந்து பார்த்தோம் அப்படின்னா 10th புக்கில் வந்து இந்த மரபியலை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் தெளிவாக பார்த்து நோட்ஸ் எடுத்து வந்து வச்சுக்கோங்க. இப்போயே நீங்கள் நோட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் டைமில். நெக்ஸ்ட்டு நம்ம மிச்சம் இருக்கக்கூடியது சயின்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இயற்பியல். ஸோ இயற்பியலில் இருந்து மினிமம் 3 to 5 கொஷின், மினிமம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 கொஷின் அல்லது ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஆனால் ரொம்ப ரிப்பீட்டடான டாபிக்ஸ்லாம் வந்து கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா அளவீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக். அதாவது ஒவ்வொரு அளவீடு இப்போ வந்து மீட்டர் அப்படின்னா இத்தனை மீட்டர் அப்படின்றது என்ன, அந்த மாதிரி அளவீடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாப்பிக்கே வந்து சயின்ஸில் இருக்குது. ஸோ அது வந்து நிறைய 9th புக்ஸில் வந்து நிறைய அளவீடுகள் அந்த டேப்லேஷனாக வந்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. மில்லிமீட்டர்னால் அதனுடைய அளவீடு என்ன, சென்டிமீட்டர்னால் அதனுடைய அளவீடு என்ன, அதுக்கப்புறம் வந்து மைக்ரோமீட்டர், இந்த மாதிரி நிறைய அளவீடுகள் வந்து சம்மந்தமாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டாப்பிக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா அணு அமைப்பு. ஸோ ஆட்டமோடைய அமைப்பு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஆவர்த்தன அட்டவணைகள். ஸோ நவீன ஆவர்த்தன அட்டவணை, மெண்டலிஃப் இந்த அட்டவணை, ஸோ அதில் உள்ள தனிமங்கள், இந்த மாதிரி அந்த தனிமங்கள் டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதிலிருந்து கம்பல்சரி ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. மூணாவதாக நீங்கள் படிக்க வேண்டியது வந்து ஒளி பயன்பாடு. ஸோ ஒளி பயன்பாடு அப்படின்றது 9th புக்கில் நிறையவே கவர் ஆகிருக்கு. ஸோ அந்த ஒளி பயன்பாடு வந்து 9th புக்கில் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் மூணாவதாக படிக்கணும். நாலாவதாக நீங்கள் கடைசியாக பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஸோ குரூப் 4 எப்போத்துலேருந்து எக்ஸாம் நடந்துச்சோ ஸோ அப்படி கூட ஞாபகம் 2018 இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் அந்த 2 கொஷினோட ப்ரீவியஸ் கொஷின் பாருங்கள். அதுக்கப்புறம் ஒவ்வொரு எக்ஸாம்ஸில் ஜிகே ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் நடந்திருக்கும்ல, அந்த எக்ஸாம்ஸில் உள்ள சயின்ஸ் கொஷினை மட்டும் எடுத்து நீங்கள் தனியாக வந்து ஒரு நோட்டு போட்டு எழுதி நீங்கள் படித்தோனாலே கண்டிப்பாக சயின்ஸில்
சயின்ஸில் மேக்ஸிமம் ஒரு 10 கொஷினோ இல்லை 15 கொஷினோ கேட்டாங்க அப்படின்னா உங்களால் ஷியோராக வந்து ஒரு 10 மார்க் வந்து வாங்க முடியும். இதெல்லாம் நீங்கள் படித்தீங்க அப்படின்னா இந்த 10 மார்க்குக்காக ஏன் நான் இவ்வளோ படிக்கணுமா அப்படிங்க யோசிச்சிங்க அப்படின்னா இந்த 10 மார்க் கிடையாது, அந்த 15 கொஷின் இருக்கும். அந்த 15 கொஷினில் 10 கொஷின் உங்களால் வந்து கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ண முடியும். இந்த 15 கொஷின் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ரேங்கிங்கை வந்து முன்னாடி கொண்டு போகும். நான் திரும்பவும் அதை தான் சொல்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து சயின்ஸ் படிக்க மாட்டாங்க. படிக்கிறவங்களுடைய ரேங்கிங் கண்டிப்பாக முன்னாடி தான் இருக்கும். ஏன்னா ஜிகே, தமிழ், மேக்ஸு எல்லாருமே படிப்பாங்க. இப்போ அவங்களிருந்து நம்ம முன்னாடி ரேங்கிங் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சயின்ஸை நம்ம படித்தா தான் நம்ம வந்து ரேங்கிங்கில் வந்து முன்னாடி போக முடியும். அதுக்காக நம்ம சயின்ஸை கண்டிப்பாக வந்து படித்து தான் ஆக முடியும். ஸோ இந்த ரேங்கிங்க்கு உங்களுடைய முக்கியமான ஒரு கீ ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம், இல்லை டிசைடிங் ஃபேக்டர் எது தான் அப்படின்னா இந்த சயின்ஸு தான். ஸோ இந்த சயின்ஸை தயவு செஞ்சு படிக்க ஆரம்பிங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 கொஷின் கேட்டாங்க அப்படின்னா மினிமம் ஒரு 8 to 10 கொஷினுக்குள்ளே நீங்கள் ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ரேங்கிங் வந்து முன்னாடி தான் இருக்கும். நீங்கள் பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டை வந்து எடுக்கலாம். ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக வந்து நீங்கள் வந்து சயின்ஸை எடுத்து படிங்க. இல்லை எனக்கு வேலையே போதும், ஸோ என்ன டிபார்ட்மெண்ட் கிடைச்சாலும் நான் வேலைக்கு போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு நீங்கள் சயின்ஸ் வந்து படிக்க தேவையில்லை. மித்தபடி எனக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட் நான் வேலைக்கு போகணும், ரேங்கிங்கில் நல்ல போஸ்டிங்க்கு வேலைக்கு போகணும் அப்படின்னா சயின்ஸை இப்போத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து படிக்க ஆரம்பிங்க. ஸோ 2021 குரூப் 4 வேலை வாங்குறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.